இந்தியன் சினிமால ரொம்பவுமே டேரிங்கான ஒரு கான்செப்ட் தான் ஆண் ஓருன சேர்க்கை. இந்தியன் சினிமால இதுவரைக்கும் எத்தனையோ வித்தியாசமான படங்கள் தான் வந்திருக்கு. அந்த வித்தியாசமான படங்கள்ல மிக முக்கியமான கேட்டகரி, முக்கியமா யாருமே ரொம்ப ரொம்ப தொடாத ஒரு டாபிக்னா, ஆண் ஓருன சேர்க்கை. அதாவது மேல் டூ மேல் லவ் பண்ற கான்செப்ட்ட இந்தியால இதுவரைக்குமே விரல் விட்டு எண்ற அளவுக்கு தான் படங்களே எடுத்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காதல் த கோர்ன்னு மம்முட்டி நடிச்ச படம் ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட டைரக்டர் இதுக்கு முன்னாடி கிரேட் இண்டியன் கிச்சன்னு ஒரு தரமான படத்த எடுத்திருந்தாரு. அந்த படத்த நெறைய லாங்குவேஜஸ் ரீமேக் பண்ணாங்க. தமிழ்ல கூட அதே பேர வச்சு ரீமேக் பண்ணாங்க. இவர் எடுத்த படம்ன்றதுனால இந்த படத்துக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா, கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதது என்னன்னா, அந்த படத்துல மம்முட்டி ஒரு ஓரின சேர்க்கையாளரா நடிச்சிருப்பாரு. அந்த படம் ரிலீஸ் ஆன புதுசுல மம்முட்டி எவ்ளோ பெரிய ஸ்டார், இவர் இப்படிப்பட்ட ஒரு கதைய சூஸ் பண்ணி நடிச்சிருக்காரேன்ற டாக்ஸ் இண்டஸ்ட்ரியில பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. அதே மாரி இப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் எடுத்து நடிச்சதுக்காக நெறைய பேர் மம்முட்டிய பாராட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா, இந்த படம் போன வருஷம் டிசம்பர் மாசம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாசத்துல கண்ணூர் ஸ்குவாடுன்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் குடுத்திருந்தாரு. கண்ணூர் ஸ்குவாடுமே சூப்பரா இருக்கும். அதுக்கடுத்து சொல்லப்போனா, இந்த படத்துக்கும், அந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு ஜானரா, டேரிங்கான அட்டெம்ப்ட்டா மம்முட்டி இத பண்ணியிருப்பாரு. அதுலயும் ரொம்ப ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஆண் ஓரின சேர்க்கைய மையப்படுத்தி வந்த படமா இருந்தாலும், எந்த இடத்துலயுமே தப்பா தெரிஞ்சிறக் கூடாதுன்றதுக்காக, காதல் த கோர் படத்த ரொம்ப சூப்பரா எடுத்திருப்பாங்க. ஸோ, எப்படி மம்முட்டி இந்த படத்துல ஆண் ஓரின சேர்க்கையாளரா நடிச்சிருக்காரோ, அதே மாதிரி இதுவரைக்கும் நான் பார்த்த படங்கள்ல இந்தியன் சினிமால எனக்கு ஒரு 2 படம் தெரியும். அந்த 2 படங்கள பத்தி நான் இப்ப சொல்றேன். முதல் படம் மும்பை போலீஸ். ஒரு முக்கியமான விஷயம், நான் ஸ்பாயிலர் அலர்ட் குடுத்துடுறேன். இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரிய நான் சொல்லப் போறேன். ஸோ, நீங்க இந்த ஸ்டோரி கேட்க வேணாம்னு நினைச்சீங்கன்னா, டைரக்ட்டா படமே பார்த்துருங்க. மும்பை போலீஸ் கிட்டத்தட்ட ஒரு ஹூ டன் இட் பேட்டர்ன்ல நடக்கிற மாரியான கதை தான். படத்துல 3 போலீஸ் ஆஃபீசர்ஸ் இருப்பாங்க. பிருத்திவிராஜ், ரகுமான், ஜெயசூர்யா. இவங்க 3 பேருமே திக் ஃபிரெண்ட்ஸா இருப்பாங்க. ஜெயசூர்யாவ ஸ்டார்ட்டிங் சீன்ல யாரோ ஸ்னைப்பர் வச்சு ஷூட் பண்ணிருவாங்க. ஸோ, இந்த கொலைய பண்ணது யாருன்ற கண்டுபிடிக்கிற கேஸ் வந்து பிருத்திவிராஜ் கிட்ட வரும். பிருத்திவிராஜும் அந்த கொலைகாரன் யாருன்றத கண்டுபிடிச்சுட்டு, ரகுமானுக்கு கால் பண்ணி, நான் அந்த கொலைகாரன கண்டுபிடிச்சுட்டேன்னு படத்தோடைய ஃபர்ஸ்ட் சீனே சொல்லுவாரு. படம் ஆரம்பிச்ச ஒரு 5வது நிமிஷத்திலேயே கொலைகாரன் யாருன்றத நான் கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னு ரகுமான் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ எதிர்பாராத விதமா முன்னாடி போற ஒரு வண்டியிலிருந்து ஃப்ரிட்ஜ் கழண்டு விழுந்து இவருடைய வண்டியில விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிரும். ஸோ, இந்த ஆக்சிடென்ட்டின் விளைவா அவருக்கு மெமரி லாஸ் ஆயிரும். இங்க தான் பிரச்சனையே. பிருத்திவிராஜுக்கு மெமரி லாஸ் ஆயிரும். ஆனா, ரகுமான் வந்து இந்த கேஸ் பிருத்திவிராஜ் கைய விட்டு போயிறக்கூடாது. இவரு தான் அந்த கில்லர கண்டுபிடிக்கணும்ன்றது ரொம்ப அடமென்ட்டா இருப்பாரு. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவருக்கு மெமரி லாஸ் ஆன விஷயத்த வெளிய மொத்தமா மறைச்சுட்டு, ரகுமான், அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் இவங்க 2 பேருக்கு மட்டும் தான் இவருக்கு மெமரி லாஸ் ஆயிருக்குன்ற விஷயத்தையே சொல்லுவாங்க. ஸோ, எல்லா விஷயத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு, இந்த கேஸ நீ ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லி பிருத்திவிராஜ் கையில கேஸ குடுக்குறாங்க. பிருத்திவிராஜ் ஞாபகத்த இழக்கிறதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப மோசமான வாழ்க்கையா இருக்கும். எல்லார்கிட்டயும் கெட்ட பேர் வாங்கிட்டு, கெட்ட பழக்கத்தோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு கர்ஸ்டு மேன் மாரி தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஆனா, இப்போ இவருக்கு மெமரி லாஸ் ஆனதுனால எல்லாமே புதுசா இருக்கும். கிட்டத்தட்ட அது ஒரு ஆள், இது ஒரு ஆளுன்ற மாதிரியே இருக்கும். அப்போ எதிர்பாராத விதமா இவர் வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வருவாங்க. அவர் வந்து இவருக்கு யாருன்னே தெரியாது. ஏன்னா, இவருக்கு மெமரி லாஸ் ஆனதுனால. கேட்கலாமா, வேணாமான்னு யோசிச்சுட்டு ஒரு கட்டத்துக்கு மேல, "நீங்க யாரு?" அப்படின்ட்டு கேட்டுருவாரு. அவருக்கு ஒரு 45, 50 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவரு லபாதிபான்னு கத்த ஆரம்பிச்சுருவாரு. "டேய்! நீ அதுக்குன்னு இவ்ளோ மோசமான ஆளாவாடா இருப்ப? என்ன கூட மறந்துட்டியா? நீலாம் மனுஷனே கிடையாதுடான்னு" அப்படி இப்படின்னு திட்டிட்டு கோச்சிக்கிட்டு வீட்ட விட்டே போயிருவாரு. இவரு ஏன்டா இத கேட்டோன்ற அளவுக்கு பெரிய தர்ம சங்கடத்துக்கு ஆளாயிருவாரு. இன்னொரு பக்கம் இந்த கேஸ விசாரிச்சுக்கிட்டே போய்க்கிட்டு இருக்கும்போது, எல்லா போலீஸுக்குமே செம்ம கடுப்பாகும். ஏன்னா, இவர் ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ண ரிப்போர்ட் வந்து வேற மாரி இருக்கும். செகண்டா இவருக்கு மெமரி லாஸ் ஆன பிறகு இவரு விசாரிக்கிறப்போ, நெறைய விஷயங்கள் புதுசு புதுசா கண்டுபிடிப்பாரு. அதாவது ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்ச ரிப்போர்ட்டுக்கும், செகண்ட் பார்க்குற ரிப்போர்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத மாரி இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அங்க வந்து ஷூட் பண்ண ஆங்கிள் எல்லாமே ஒரு மாரி இருக்கும். இங்க இவர் ஃப்ரெஷ்ஷா கண்டுபிடிக்கிறப்போ, அது எதுவுமே கிட்டத்தட்ட அது ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்றா மாதிரியே இவரு கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. இந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு சைடுல போயிட்டு இருக்கும்போது, இவர் வீட்டுக்கு புதுசா ஒரு பையன் வருவான். அந்த பையன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டா இருப்பான். அந்த பையன் வீட்டுக்குள்ள வந்ததும் இவருக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வீட்டுக்கு வரும்போது, "நீங்க யாருன்னு?" கேட்டு தலைவர் செம்ம பஞ்சாயத்துல மாட்டிப்பாரு. ஸோ, இந்த பையன்கிட்டயும் கேட்க வேணாம். ஆனா, கேட்காமயும் இருக்க முடியல. சரி என்ன பண்றான் பார்ப்போமேன்ட்டு இவரும் கம்முன்னு இருப்பாரு. அவர் மட்டும் இல்ல, படம் பார்க்குற நம்மளுமே ஒரு மாரி யார் இவன்ற ஒரு கன்ஃப்யூஷன்லயே உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அப்போ அந்த பையன் அந்த வீடே கிட்டத்தட்ட அவனுக்கு ரொம்ப பழகி போன வீடு மாதிரி, எல்லா பொருளையும் ஈஸியா எடுப்பான். பாத்ரூம் யூஸ் பண்ணுவான். அதாவது இப்ப நம்ம புதுசா ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னா, ஒருத்தவங்க பாத்ரூம் போய் யூஸ் பண்றப்போ ஒரு மாரி தயங்கி தயங்கி பண்ணுவோம். ஆனா, அவன் அப்படி எதுவுமே பண்ணாம, அடிக்கடி வந்து போறா மாதிரி நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ஸோ, அவருக்கு இந்த பையன் இங்க அடிக்கடி வருவான் போல, ரொம்ப தெரிஞ்சவன் தான் போல. ஆனா, யாருன்னு கேட்டுறக்கூடாது. கேட்டா பிரச்சனை ஆயிரும்ன்றதுல ரொம்ப தெளிவா இருப்பாரு. ஆனா, அங்க தான் ட்விஸ்ட்டே.
அந்த பையன் எல்லாமே ரெடி ஆயிட்டு பெட்டுல போய் உட்காந்துட்டு இருப்பான். இவருக்கு ஒண்ணுமே புரியாது. ஆ இவரால கேட்கவும் முடியாதா? "ஏன் நீ ஒரு மாதிரியா இருக்க? என்ன ஆச்சுன்னு?" அந்த பெட்ல உட்காந்துட்டு இருக்கிற பையன் பிருத்திவிராஜ பத்தி கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. சரி, என்னதான் நடக்க போகுதுன்னு பார்த்தா, அடுத்த சீனே தலைவர் கிட்டத்தட்ட பிருத்திவிராஜ் மேல பாய்றா மாரி வந்துருவான். பிருத்திவிராஜுக்கும் சரி, படம் பார்க்குற நமக்கும் சரி, பக்குன்னு இருக்கும். பிருத்திவிராஜ்லாம் டென்ஷனா, "ஏய் தள்ளி போ" அப்படி இப்படின்லாம் திட்டி அந்த பையன வீட்ட விட்டே தொரத்தி விட்டுருவாரு. அதுக்கப்புறமா அந்த பையன்கிட்டயே போய் மறுபடியும் விசாரிக்கும்போது தான், பிருத்திவிராஜ் யாருன்ற மிகப்பெரிய உண்மை அவருக்கே தெரிய வரும். அதாவது மெமரிதாஸுக்கு முன்னாடி அவர் ஒரு ஆண் ஓரின சேர்க்கையாளரா இருந்திருப்பாரு. அந்த விஷயம் மெதுவா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் அவருக்கே தெரியும். அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, இந்த கொலைய யாரு பண்ணான்றது தான் மும்பை போலீஸ் படத்துடைய மீதி கதை. ஸோ ஹூ டன் இட் பேட்டர்ன்ல ஒரு கதைய ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஆண் ஓரின சேர்க்கையும் மையமா வச்சு பிருத்திவிராஜ் இந்த கேரக்டர் நடிச்சிருப்பாரு. இந்த படம் 2013 ரிலீஸ் ஆச்சு. அப்போ இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்லாம் டச் பண்றதுன்றது சாதாரணமான விஷயமே கிடையாது. ஆனா உண்மைய சொல்லப்போனா இந்த படம் சூப்பரா இருக்கும். படத்தோட கிளைமாக்ஸ் செம்ம ட்விஸ்ட்ன்னு வரும். 2வது படம் சுப்மங்கல் ஸியாதா சாவதான். இது 2020 ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி படம். இந்த படத்துல ஆயுஷ்மான் குரானா நடிச்சிருப்பாரு. ஆயுஷ்மான் குரானா பத்தி தெரியாதவங்களுக்காக சொல்றேன். ஒரு அவுட்சைடரா வெளிய இருந்து ஹிந்தி சினிமாக்குள்ள வந்து எல்லா படத்தையுமே வித்தியாசமா தான் குடுக்கணுன்ட்டு ஆரம்பத்துலருந்து இப்ப வரைக்குமே வித்தியாசமான படங்கள் குடுக்குற ஹீரோஸ்ல இவரும் ஒருத்தர். ஆயுஷ்மான் குரானா ஹிந்தியில நடிச்ச நெறைய படத்த தமிழ்லயே ரீமேக் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இங்க ஹரிஷ் கல்யாண் நடிச்ச தாராத பிரபு படம் வந்து இவர் ஃபர்ஸ்ட் நடிச்ச விக்கி டோனர் படத்தோட ஆஃபிஷியல் ரீமேக். அதே மாரி நெஞ்சுக்கு நீதி வீட்ல விசேஷம். இந்த 2 படங்களுமே ஆயுஷ்மான் குரானா நடிச்ச ஆர்டிகல் 15 பதாய் ஹோ படத்தோட ஆஃபிஷியல் ரீமேக்ஸ் தான். அதையும் விட இவருடைய கெரியர் பெஸ்ட்டான அந்தாதுன் படத்த கிட்டத்தட்ட 3 லாங்குவேஜ்ல ரீமேக் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு, மலையாளம், தமிழ்ல டாப் ஸ்டார் பிரசாந்த வச்சு எடுத்தாங்க. அந்த படம் என்ன ஆச்சுன்றதே தெரியல. இப்படி இவர் நடிச்ச எல்லா படமுமே வித்தியாசமா தான் இருக்கும். இந்த படத்துலயும் ஒரு வித்தியாசமா டேரிங்கான அட்டெம்ப்ட்டா ஆண் ஓரின சேர்க்கையாளர் கான்செப்ட்ட எடுத்திருப்பாரு. சுப்மங்கல் ஸியாதா சாவதான் படத்துடைய கதை ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்காது. 2 ஆண் ஓரின சேர்க்கையாளர்கள், இவங்க 2 பேருடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்றது தான் படத்தோடைய கதையா இருக்கும். இந்த படத்துக்கு ஆக்சுவலி 2 ஹீரோஸ். 2 பேருமே ஓரின சேர்க்கையா நடிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன காதல் தி கோர், மும்பை போலீஸ் இந்த 2 படத்துலயுமே ஹீரோஸ் வந்து ஆண் ஓரின சேர்க்கையாளரா இருப்பாங்க. காதல் தி கோர்ல 2 பேரும் ஒண்ணா இருக்கிற மாரி எந்த சீனுமே வராது. மும்பை போலீஸ்ல ஒரு சின்ன சீன் ஒண்ணு வரும். ஆனா, இந்த படத்துல இவங்க ஓரின சேர்க்கையாளர் தான்றத ரொம்ப டீப்பா காட்டுறதுக்காக 2 மேல் கேரக்டர்ஸுமே லிப் டூ லிப் கிஸ் பண்ணிக்கிற மாரி சீன்ஸ் வரும். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே ரொம்ப சீரியஸான கதை. ஆனா, செம்ம ஃபன்னா எடுத்திருப்பாங்க. இந்த படம் ஒரு 2 மணி நேரம் தான் ஓடும். இந்த 2 மணி நேரத்துல நெறைய சீன்ஸ் வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு செம்ம காமெடியா இருக்கும். இன்னொரு பக்கம் 2 ஹீரோஸுமே ரொம்ப டேரிங்கா யார் என்ன சொல்லுவாங்கன்றது எத பத்தியுமே யோசிக்காம, டைரக்டர் என்ன சொல்லியிருப்பாங்களோ அத அப்படியே கேட்டு நடிச்சிருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாரி இவங்க ஓரின சேர்க்கையாளர்கள் தான்றத கன்ஃபார்ம் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 2 சீன்ல லிப் லாக் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான சீன்ஸ்லாம் ஓரின சேர்க்கையாளர்களுக்கு பிடிக்குமோ என்னமோ தெரியல. என்னால அத பார்க்கவே முடியாது. நான் டக்குன்னு ஓட்டிட்டேன். ஆனா இருந்தாலுமே இந்த படம் சரியான ஃபன்னா இருக்கும். இந்த படத்தோட கிளைமாக்ஸ் பார்க்குறப்போ ஒருத்தருக்குமே ஒரு விதமான கருத்து வரும். ஆனா இவங்க வந்து ஒரு மீடியமான கான்செப்ட்டா எடுத்து தான் இந்த படத்த முடிச்சிருப்பாங்க. ஸோ நான் சொன்ன இந்த 3 படங்களுமே ஆண் ஓரின சேர்க்கைய மையப்படுத்தியே தான் வரும். இதுவரைக்கும் நான் பார்த்த படங்கள்ல இந்த கான்செப்ட் எடுக்கிறப்போ இந்த 3 படங்கள் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ இதே மாதிரியான கான்செப்ட் உங்களுக்கு ஏதாவது தெரியும், இந்த மாதிரியான படங்கள் ஏதாவது வந்திருக்குன்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அத பத்தியும் நம்ம பேசலாம். ஸோ தட்ஸ் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய சப்போர்ட்ட எங்களுக்கு காட்டுங்க. நன்றி, வணக்கம்.